குளக்கரையொன்றுக்கு அருகில் தாய் வாத்தொன்று தன் குஞ்சுகளோடு கொஞ்சி விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த குளத்தின் பக்கம் பறந்து திரிந்து கொண்டிருந்த குளவியொன்று எதிர்பாராமல் குளத்திற்குள் வீழ்ந்து விடுகிறது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்த குளவியை கண்ட அந்த தாய்வாத்து அதனை காப்பாற்றுவதற்காக தன் குஞ்சுகளை கரையிலேயே விட்டுவிட்டு விரைந்து செல்கின்றது. நண்பரே, பயப்பட வேண்டாம், என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள் என்றது. தண்ணீரில் தத்தளித்ததால் சிறகுகள் பலவீனமடைந்திருந்த அந்த குளவியால் பறக்க முடியவில்லை. வாத்தின் முதுகில் ஏறிக்கொண்டு கரையை சென்றடைந்தது. சிறிது நேரத்தில் அதன் சிறகுகள் இயல்பு நிலையை அடைந்ததும் தனது இருப்பிடம் நோக்கி பறக்கலாயிற்று. தன் குஞ்சுகளோடு குதூகலமாக விளையாடிக் கொண்டிருந்த அந்த தாய்வாத்து இருக்கும் திசையை நோக்கி கருங்குளவி கூட்டமுண்டு இறைச்சலுடன் வந்து தாய்வாத்தையும் குஞ்சுகளையும் கொட்டிவிட்டு சென்றது. அந்த கருங்குளவி கூட்டத்தில் உயிருக்கு போராடி தான் காப்பாற்றிய அந்த குளவியை கண்ட வாத்து, உன் உயிரை காப்பாற்றிய என்னையும் என் குஞ்சுகளையும் இவ்வாறு கொட்டிவிட்டு செல்வது நியாயமா என கேட்டது. அதற்கு அந்த குளவி, கொட்டுவது தான் என்னுடைய சுபாவம் என்று கூறிவிட்டு பறந்து சென்றது. இது போன்றுதான் நிஜ வாழ்க்கையிலும் நம் நற்குணத்தால் பயன்பெற்ற பலரும் நம்மை உதாசீனப்படுத்தலாம், ஏன் எமக்கு எதிராக கூட செயற்படலாம். அது அவர்களது இயல்பு. ஆனால் உதவி செய்பவர்களின் இயல்பு என்றுமே மாறிவிடக்கூடாது. பிறருக்கு தீங்கு செய்யும் இயல்புடையோர் அவர்களின் இயல்பிலிருந்து சற்றும் பிசக மாட்டார்கள். தொடர்ந்து அநியாயங்களை அரங்கேற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள். அத்தகையவர்களை புறந்தள்ளிவிட்டு எம் நிலையிலிருந்து சற்றும் மாறாமல் எம் இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.